முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக சினிமா பிரபலங்களை சந்திச்சுட்டு வராரு இல்லையா? அவர் மக்களை போய் எப்போ டேரக்டாக சந்திச்சு அவங்களுடைய பிரச்சனைகளை கேட்பாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்தியாவிலே அடி முட்டாள் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்கங்கிறது நிரூபிச்சிருக்காங்க. அதுக்கு அனுபவிப்பாங்க. இதுக்கிட்ட தான் இது என்ன இருக்குது ஒன்றுமே புரியல. இது மக்கள் வந்து மாற்றம் வேணும் எதிர்பார்த்து ஓட்டு போட்டாங்க. மீடியா கண்டி இல்லை, மீடியா வந்து ஒருத்தர் பேசியே பெரிய ஆள் ஆக்கிறான். இதுதான் உண்மை. மக்களை எப்போ சந்திப்பார்? எலெக்ஷன் வரும்போது சந்திப்பார் போல் திருப்பியும். அவ்வளோதான், அது வரைக்கும் வெயிட் பண்ண போல. நாங்கள் இத்தனை வருஷம் ஆட்சி பண்ணாங்க இல்லையா, அவங்களையே இந்த கேள்வி கேட்க மாட்டேங்க. அவங்க எதுவுமே பண்ணல. இவர் கொஞ்ச நாள் ஆட்சி வந்துட்டு இவர் பண்ணுவார், கண்டிப்பாக பண்ணுவார். நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும். உடனே பண்ணணும்னா எப்படி பண்ணுறோம்? அம்மா ஒரு சொல் கேள்விக்கு மட்டும் அவர் சந்திக்கலன்றவனை விட அவர் போயிட்டு இறங்கி வேலை செய்ய முடியாது. ஆணையன்றது அமைச்சருங்கிறாங்க, எம்எல்ஏ இருக்கிறாங்க, அவங்க போய் வேலை செய்கிறது கண் கூட எல்லா மக்களும் பார்க்குறாங்க. ஒரு புதிய மாற்றம் வந்திருக்குது. அந்த மாற்றத்தை நம்ம வரவேற்கணும். அந்த மாற்றம் கொஞ்சம் நாள் கழித்து தான் மக்களுக்கு அந்த பலன்கள் போய் சேரும். இதோ விஜய் வரதான் என்ன பண்ணுறாங்க, இவங்களை இதை கற்ப வச்சாங்க அதை கற்ப வச்சாங்க. இந்த 2 பேருமே சேர்ந்து இவ்வளோ பேசுகிறாங்க. ஏன் இவங்களாம் வந்தாங்களா? எதுவுமே நடக்கலையா? அவருக்கு தகுந்த அனுபவம் இல்லை. அனுபவம் இல்லாமல் அரசியலில் முதலமைச்சர் ஆகிட்டார். அவர் இப்படி தான் இருப்பார். மக்கள் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். மக்கள் தெரியாதனமாக ஓட்டு போட்டவங்க யாரும் அனுபவம் உள்ளவங்க போடலை. ஏதோ சினிமா முகத்தில் போட்டாங்க. இந்தியாவிலே அடி முட்டாள் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்கங்கிறது நிரூபிச்சிருக்காங்க. அதுக்கு அனுபவிப்பாங்க. ஒரு தலைவர்னா பேசுனா தான் புரிதல். ஒரு மக்கள் வந்து நம்பி ஓட்டு போட்டோம். நாங்கள் கூட அவங்களுக்கு தான் போட்டோம். டிஎம்கேக்கு தான் இத்தனை வருஷம் போட்டோம். என் பிள்ளைங்க சொல்லி நான் டிவிகேக்குன்னு விஜய்க்குன்னு போட்டேன். இப்போ மக்கள் அது அவங்களுக்கு தெரியல எல்லாம். இப்போ ஒரே ஒரு உதாரணம், இந்த 1000 ரூபாய் ரெக்கார்டு. இப்போ அதே இப்போ உதயநிதி என்ன சொன்னார், எங்கள் அப்பா வந்து 4000 ரூபாய் போடும். அதுக்கப்புறமே அந்த 4000 ரூபாய் போனதுக்கப்புறம் தெரியாது அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த ஆட்சியை பற்றி ஒன்றுமே தெரியாது. என்னைக்கு விஜய் வந்தாரோ அப்போ தான் தெரிய ஆரம்பிச்சுது. எல்லாரையும் மாற்றம் வேணும் தான் ஒரு ஓட்டு போடுறேன். அந்த ஓட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாற்றத்துக்கு உண்டான விசுவாசத்தை அவர் நடைமுறைப்படுத்துகிறார். அவ்வளோதான். ஆட்சியில் வந்து சர்வீஸ் இல்லை. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போது ஸ்டாலின்னா அவர் முன்னாடியே சிஎம் வரதுக்கு முன்னாடியே வந்து மேயராக இருந்தார், எம்எல்ஏவாக அப்படி இருந்தார். அதெல்லாம் அனுபவம் வச்சுக்கிட்டு வந்தார். விஜய் சாருக்கு வந்து அனுபவம் இல்லைல்ல, அதனால வந்து அந்த மீடியா கிட்ட என்ன பேசணும்னு தெரியலன்ட்டு எதுவும் பேச மாட்டேன். அவருக்கு தான் ஓட்டு போட்டோம். அவர் எதுவுமே பேச மாட்டாரு. அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அன்றைக்கி ஸ்டாலின் சொன்னார், எல்லா சட்டமும் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு. நீங்களே பார்க்குறீங்க என்ன நடக்குது. ஒன்றுமே இல்லாதவங்கள தான் ஜெல்லில் போடுறாங்க. தப்பு செய்கிறவங்கள போடுறதில்ல. ஒரு குழந்தையெல்லாம் வந்து அந்த மாதிரி சித்திரவதை பண்ணுறது, குண்டி புண்ணியில் நடக்கிறதுலாம் அதெல்லாம் மனசாரி ஏற்றுக்க முடியாது. நீங்கள் என்ன இருக்குது சொல்லுங்க. இந்த 40 நாளில் என்ன பண்ணார் அவர்? எதுவுமே பண்ண தேவையில்லை. எதுவுமே பண்ணாத இருந்தால் கூட பரவாயில்ல. இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடக்குது. ஒரு சிஎம்லாம் வந்து அவர் என்ன தமிழ் தாகத்து 3ஆம் இடத்துல தள்ளப்பட்டது கேட்குறாரு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின். அப்போ என்ன பண்ணோம், அவர் கேட்கணும். இதுதான் வந்தது, இது மாதிரி இதாச்சு. எந்த பதிலுமே சொல்லாமல் உண்மையாக எல்லாத்துக்கும் அமைதியாக இருந்துட்டா எப்படி தான் அது? என்னதான் காரணம் மேடம் சொல்லுங்க. அவர் அமைதியாக இருந்து ஜெயிச்சா மாதிரி எல்லாமே அமைதியாக இருந்துட்டா அது வேலைக்கு ஆகாது. ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு நான் ஆதவரிச்சு நான் சொல்கிறாரு. இந்தமாரி வந்து உதயநிதி நான் ஏந்திரிச்சு கேட்டிருப்பேன். அவங்க அப்போனாலே வர முடியல. அவர் ஒரு தமிழக தலைவர் டாக்டர் கலைஞர், அவரெல்லாம் பேசக்கூடாது அந்த வார்த்தைலாம். அவர் மக்களை சந்திக்கிறாரு, திருச்சிக்கு போகிறாரு, நன்றியே சொல்ல. அவர் ஓட்டுக்காக போன மாதிரி தான் போய் பேசுனாரு. அங்கே என்ன பேசுகிறாரு, வாயில் வந்துடும்ன்றாரு. இதெல்லாம் ஒரு பேச்சே கிடையாது. ஏன்டா ஓட்டு போட்டோன்னு நினச்சிருக்கிறேன். நான்லாம் ஆட்டோவுக்கு பேசணும்னாரு, எதுவுமே பேசல. ஆட்டோ தொழிலுக்கு மேடம் தமிழ்நாட்டு ஜனங்க முட்டாள் கிடையாது மேடம். காமராஜர் தோத்துருக்கிறாரு. ஒரு வாட்டி சினிமா நடிகர்ன்றதுனால ஜெயிக்கல. மாற்றம் வேணும், 60 வருஷமா இவங்களும் ஆள்றாங்கன்ட்டு தான் எல்லாருமே போட்டாங்க. மாற்றத்துக்காண்டி தான் போட்டாங்களே தவிர சினிமா நடிகர்ன்ட்டு போடல. எல்லாருக்கும் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்றதுனால தான் போட்டாங்க. காமராஜர் தோத்த நாடு இது. அறிவாளிகள் முட்டாளாங்க தமிழ்நாட்டு ஜனங்க எல்லாத்தையும் பார்த்து தான் இருக்கிறாங்க. இவர் ஒரு வாட்டி ஜெயிச்சதுனால திருப்பி சினிமா நடிகர் வந்து ஜெயிச்சிடலாம் முடியாது. ஏதோ ஒரு வாட்டி ஜெயிச்சிட்டாரு, அவ்வளோதான். ஜனங்கள்லாம் ஒன்றும் முட்டாள் கிடையாது. அதுவும் தமிழ்நாட்டு ஜனங்களாம் அண்ணாவே தோத்துக்கிறாரு. மக்களை எப்போ சந்திப்பார்? எலெக்ஷன் வரும்போது சந்திப்பார் போல திருப்பியும். அவ்வளோதான், அது வரைக்கும் வெயிட் பண்ண போல. நாங்கள் இந்நேரம் எல்லாம் யாருக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் கண்டிப்பாக செஞ்சுருப்பாரு. ஏழைங்களுக்கு, எல்லாருக்கும் உதவிங்களுக்கு, எல்லாம் மாணவர்களுக்கு எல்லாருக்குமே இதை நம்ம ஐயா நல்லா செஞ்சுருப்பாரு. நேற்று கும்மிடிப்பூண்டியில் 3 வயசு பொண்ணை வந்து ஒரு உடம்பு கொண்டு வச்சு கொலை பண்ணிருக்காங்க. இது ஒரு கவர்மெண்ட் ஒரு சிஎம்மாக என்ன பண்ணால் அதுக்கான வருத்தம் தெரியும். இது இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அவர் வந்து காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கணும். அது கூட கொடுக்காத ஒரு முதலமைச்சராக இருக்கார். அவர் என்ன பண்ணுறது? அவருக்கு அவ்வளோதான் வந்து அவர் கூட இருக்கிறவங்க அப்படி தான் சொல்லி அவர் வச்சுருக்காங்க. இல்லைன்னு வச்சிங்களேன், டக்குன்னு ஒரு நேற்றுக்கிட்ட ஒரு நாங்கள் வந்து நியூட்ரலான ஒரு சேனல் பார்த்தோம், பாலிமார் சேனல்.
அதில் வந்து நேற்று சொல்கிறோம் ஒரு 4-5 ஒரு பாலியல் வன்கொடுமை அப்படி நடந்திருக்கு. அதுக்கு வந்து கண்டனம் தெரிவிக்கும், ஒரு வருத்தம் தெரிவிக்கணும். இந்த மாதிரி நடந்துச்சு, இது ரொம்ப தவறு, இது காவல்துறை கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லணும். எதுவுமே சொல்லாமல் நீ மாட்டு கம்முன்னு உட்காந்துட்டு உனக்காக தான் ஓட்டு போடுறான். இருக்கிற 107 எம்எல்ஏக்காக ஓட்டு போடலை, உனக்காக ஒரு ஆளுக்காக ஓட்டு போட்டாங்க. ஆனால் நீ இப்படி பண்ணணும்னு தெரிஞ்சால் யாரும் ஓட்டே போட்டு இப்போ வருத்தப்படுறாங்க, மக்களும் வருத்தப்படுறாங்க. ஏன்டா உங்களுக்கு ஓட்டு போட்டோம்? ஏன்னா டிஎம்கேபியில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சொன்னது தான் இவர். சரி, அதை ஒரு காரணம் காட்டி வந்து அவங்க ஓட்டு போட்டாங்க. இவர் என்ன பண்ணணும்? மக்களை போய் சந்திக்கணும். ஒரு சிஎம் ஆகிட்டா என்ன தான் வந்து சினிமா துறையில் வந்து கொடி கட்டி பிறந்தா கூட அரசியல் பொது வாழ்க்கைன்னு வரும்போது மக்களோட மக்களாக பழகினா தான் மக்கள் ஏற்றுக்குவாங்க. அது அவரை தான் கேட்கணும். அவர் மக்கள் மேலே அக்கறை இருந்தால் அவர் கண்டிப்பாக வந்து இப்போ இதெல்லாம் கூட கோயம்புத்தூர் பாலியல் வன்கொடுமை இப்போ அவங்க கட்சிக்கார் சரவணன் ஒருத்தர் பண்ணார் பாருங்க, அவருடைய கூட்டாளிங்க 2 பேர் கூப்பிட்டு போயிட்டு இதுக்கெல்லாம் அவர் வாய் திறந்து பேசணும், அவர் தான் சொல்லணும். மக்களை இங்கே நாங்கள் சொல்லக்கூடாது. இது ஜூன் 18 தெரியும், சட்டமன்றத்தில் கேள்வி கேட்பாங்க. அப்போ அவர் பதில் சொல்லுவார்ல, அப்போ வந்து சொல்ல மீடியாவை ப்ரெஸ்ஸை வந்து ப்ரெஸ்ஸாகவே மதியம் அந்த ப்ரெஸ் தான் அவர் வளர்த்து விட்டுது. அது யாருக்குமே தெரிய மாட்டாங்க. மீடியா கண்டி இல்லை, மீடியா வந்து ஒருத்தர் பேசியே பெரிய ஆளாக்கிறான். இதுதான் உண்மை. அவங்களை நீ பேசாமல் கண்டுக்காம விட்டு பாருங்க, அவங்க மாட்டு கம்முன்னு இருப்பாங்க. இன்னைக்கு மீடியாக்காரன் தூக்கிட்டு ஓடுறாங்க பின்னாடியே, சார் பேட்டி கொடு சார், பேட்டி கொடு சார். என்ன கொடுக்குறாரு அவர்? அவங்க இன்ஸ்டாகிராம்லேயும் சோசியல் மீடியாவில் தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சோசியலான நோட்டலான ஒரு மீடியாவில் வந்து அவங்க பதில் சொல்லவே இல்லை. மக்களுக்கு உண்டான பிரச்சனையை மக்கள் தீர்க்கணும்னாக்க இவர் மக்களோட வந்து சார் எப்படி இவர் பண்ண போகிறாரு, என்ன கொண்டு போகிறான்றது ஒன்றுமே புரியல. மக்கள் ரொம்ப வருத்தப்படுறாங்க. நாங்களாம் வந்து டெய்லியும் மக்களை சந்திக்க முடியாது, ஒரு நாளைக்கு ஒரு 100 பேரை பார்ப்போம். அவங்களாம் இன்றைக்கி பேசுறதை வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எல்லாரையும் மாற்ற வேணும் தான் ஒரு ஓட்டு போடுறேன். அந்த ஓட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாற்றத்துக்கு உண்டான விசுவாசத்தை அவர் நடைமுறைப்படுத்தல, அவ்வளோதான். பொறுத்திருந்து பார்ப்போம். அவர் இதேமாரி சந்திச்சுக்கிட்டே இருந்தாருன்னா மக்கள் இன்னும் கஷ்டத்தை அனுபவிப்பாங்க. ஓட்டு போட்டவங்க இன்னும் அனுபவிக்கணும். குழந்தைங்க சொல்கிறத கேட்டு ஓட்டு போட்டவங்களுக்கு இன்னும் வந்து நிறைய கஷ்டங்கள் வரணும். படிக்கிற பசங்க வந்து பாக்கெட்லேருந்து அவங்க போதை பொருள் எடுக்கிறாங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி போதை வந்து எந்த அரசாங்கம் பண்ண பண்ணல, ஒழிக்கல.